வணக்கம். மீள மீள நினைவூட்டல். பாடசாலைகளுக்கு மாத்திரம் கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2025 பார்ட் 1 5 மாடல் பேப்பர்ஸ் பை டீச்சர் பி. அம்பிகை பாகன். வினாத்தாள் 1 பார்ட் 1 மாத்திரம். அதாவது பாடசாலைகளுக்கு மாத்திரம் அனுப்ப தயாரித்துள்ள வினாத்தாள் 1க்கான 5 மாதிரி பரீட்சைத்தாள்கள். ஒவ்வொரு பரீட்சைத்தாளும் A4 8 பக்கங்களை கொண்டது. 5 பரீட்சைத்தாள்களுக்கு கட்டணம் ரூ. 150. அதாவது 5 தாளுக்குமே மொத்தம் ரூ. 150. கிட்டத்தட்ட அது அச்சடித்த விலையை விட கொஞ்சம் குறைவு என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. அப்போ மானிய அடிப்படையில் தமிழ் மொழி மூல மாணவர்கள் நலன் பெற வேண்டும். பாடசாலைகளுக்கு இந்த வகையான சேவையை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பரீட்சைத்தாள் அனுப்பும் முயற்சியை 2025 பரீட்சைக்கு அனுப்புகின்றேன். அப்போ இதில் 10 மாணவரை குறைய அனுப்ப முடியாது என்பது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னென்று சொன்னால், அந்த அனுப்புகின்ற முத்திரை செலவு அதிகம் என்பதால் அது பெருமளவில் பாதித்துவிடும். அப்போ 10 மாணவர்களுக்கு கூடியவர்களுக்குத்தான், கூடிய பிள்ளைகள் உள்ள பாடசாலைகளுக்குத்தான் அனுப்ப முடியும். அதிலும் குறைந்த பாடசாலை உள்ள ஆசிரியர்கள் விரும்பினால் மேலதிகமாக, அதாவது 5க்கு மேலே என்றால் மாத்திரம்தான் மேலதிகமாக ரூ. 200 செலுத்தினால் அது முத்திரை செலவுக்கு சரியாகும். அப்போ அனுப்பலாம். இதற்கான விண்ணப்ப முடிவு தேதி 30/5/2025. பாடசாலைகளுக்கான பரீட்சை தினங்கள் ஜூன் 6, 13, 20, 27 வெள்ளிக்கிழமைகள், ஜூலை 4ஆம் தேதி. அப்போ இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இதில் உள்ள அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும். அதாவது படமாக எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பினா சரி, தபால் அனுப்ப தேவையில்லை. பாடசாலையின் முழு முகவரியும் ஆங்கிலத்தில், அட்ரஸ் ஆங்கிலத்தில், வாட்ஸ்அப் இலக்கம், மாணவர் எண்ணிக்கை, இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ் தரப்பட்டுள்ளது. இப்போ இதில் நான் சொல்கிற முக்கிய கருத்து என்னென்றால், இது ஒரு சேவை நோக்கிலே செய்கின்றேன். ஏனென்றால் இந்த 5 பரீட்சைத்தாள்களும் ஓரளவு கடினமாகத்தான் இருக்க போகின்றது. ஏனென்றால் அரச பரீட்சையும் கடினமாகத்தான் இருக்கும், இலகுவாக ஒரு காலம் இருக்க போவதில்லை. அப்போ அரச பரீட்சையை செய்ய முதல் இந்த பரீட்சைத்தாளை செய்கிற பிள்ளை இதில் வருகின்ற வினாக்களும் கடினமாக இருக்கின்றபடியே வாசித்து சிந்தித்து தானே வழியளிக்கின்றது. அப்போ இதே ஆற்றல் இருந்தால் கண்டிப்பாக அரச பரீட்சையில் எவ்வகையில் வினா கொடுக்கப்பட்டாலும் அதற்கு பதிலளிக்கிற ஆற்றல் பெற்றவர்களாகி விடுவார்கள். அந்த குழந்தைகளின் மனம் நோகாமல் அவர்களை நல்ல வழியில் வழிநடத்தி அவர்களுக்கு வறுமையான மாணவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கும், முன்னணி பாடசாலையில் அனுமதி கிடைப்பதற்கும் ஒத்துழைக்கின்ற அனைவரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற சீரிய உயர்ந்த நோக்கோடு தான் இதை செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். இதற்கு இதை பார்க்கின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்களிடம் மிகவும் அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். குறிப்பாக அதிபர் ஆசிரியர்களுக்கு, உங்களுக்கு அறிமுகமான பாடசாலைகள் அல்லது அறிமுகமான ஆசிரியர்களுக்கு இதை தெரியப்படுத்தி இச்சேவையை திறம்பட செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.